ஃபீனிக்ஸ் ட்ரைனிங் சென்டர் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த 2023 காவலர்களுக்கான எக்ஸாம் முடிஞ்சு அதற்கான கட் ஆஃப் எவ்வளோ வரும், எவ்வளோ வந்தால் ஃபிசிக்கல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி வீடியோ பார்த்தோம். அதே மாதிரி அதில் கம்மியான மார்க் வாங்கி ரொம்ப வருத்தத்தில் இருக்கவங்களுக்காக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, அதாவது உங்களுக்கான ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்திலேருந்து ஒரு சின்ன தகவல் வெளியாகிருக்கு. அதை யார் தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா, சென்னையைச் சேர்ந்த சரவண ராஜி அப்படின்ற பர்சன் தான் கேட்டிருக்காரு. அவர் 28/11/2023 அன்னைக்கு அவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னு நம்ம முழுசாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா, அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் போல தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்திற்கு 2024 ஆனுவல் பேனல் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய வாரியத்துக்கு மாதிரி 2024க்கும் பிசிக்கு, அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கும் ஆனுவல் பேனல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி செகண்ட் கொஸ்டின் அப்படி இருக்கும் பட்சத்தில் 2024 ஆண்டிற்கான அறிவிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க ரிப்ளை ஒருங்கிணைந்த தேர்வு, பொதுத் தேர்வு, சார்பு ஆய்வாளர், தொழில்நுட்பம், அதாவது பிசி, எஸ்ஐ, அப்புறம் டெக்னிக்கல் எஸ்ஐ எல்லாமே கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின், காவல்துறை, தீயணைப்புத்துறை, சிறைத்துறை ஆகிய பணிகளுக்கு காலியிடங்கள் என்ன, எவ்வளோ வேக்கன்சி வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலி பணியிடங்கள் குறித்த விவரம் இன்னும் கொஞ்சம் நாளில் நோட்டிஃபிகேஷனாக வெளியாகும், அதாவது உங்கள் இன்ஃபர்மேஷன் பவுன்சரில் கண்டிப்பாக தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபோர்த்து கொஸ்டின் சார்பு ஆய்வாளர், தொழில்நுட்பம் சம்மந்தமாக அதாவது வேறு டிகிரி முடித்தவங்க இதை அப்ளை பண்ணலாமா, அதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொழில்நுட்பத்துறையில் சார்பு ஆய்வாளரில் வேறு கல்வி தகுதி தொடர்பாக அரசோட இன்னும் அனுப்பலை, அதை அனுப்பும் பட்சத்தில் அந்த முடிவுகளை அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த்து கொஸ்டின், அதாவது சட்டமன்றத்தில் 2023 ஆண்டிற்கான சார்பு ஆய்வாளர், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐயும் தொழில்நுட்பத்துறை டெக்னிக்கல் எஸ்ஐ காலி பணியிடங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தும் ஏன் இது நாள் வரைய வேக்கன்சி அதற்கான அறிவிப்புகள் வரலை அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக அரசிடமிருந்து ஆணை இன்னும் கிடைக்கப்பெற்றவுடன், தமிழக அரசிலிருந்து இன்னும் எங்களுக்கு அது வரலை, வந்தோடனே கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கையை எடுத்து கூடிய சீக்கிரத்தில் இதில் நாங்கள் அதை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 2024 பிசிஎஸ்ஐ வேக்கன்சி வர்றது கன்ஃபார்ம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டா நீங்கள் பிசியா இல்லை எஸ்ஐயா நீங்கள் வேலைக்கு போயிடலாம். அதனால் நீங்கள் மனம் தளர விடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக யூனிஃபார்ம் ஒரு நாள் போட்டுடலாம். வேறு ஏதாவது தகவல் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபீனிக்ஸ் ட்ரைனிங் சென்டர் யூடியூப் நேயர்களுக்கு நன்றி.